வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். பசங்களுக்கு பிடித்தமான இந்த ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸ்மைலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு நம்ம இதை போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிப்போங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர், பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட் இருந்ததுன்னா அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணிப்போம். மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுப்போங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் பிரெட் க்ரம்ஸ்லாம் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பிசைஞ்ச இந்த மாவு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 4-5 உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி அழிக்கிற மாதிரி அழிச்சிக்கலாங்க. ஒரு பாலித்தீன் ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு உருண்டை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு திக்காக நம்ம இதை அழிச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே அழிச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் மூடி, பாட்டில் மூடி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாவு மேலே அப்படியே வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருவோம். இப்போ ஒரு சின்ன குச்சி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதில் அப்படி ஹோல் போட்டுருவாங்க. ஸ்பூனால் ஸ்மைல் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஓப்பன் இது போல் பண்ணிக்கலாம். 2 ஹோல் போட்டுட்டு ஸ்பூனில் ஸ்மைல் ஆட்டம் சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் ஸ்மைலியாக ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த போல் ரெடி பண்ண மாவை நம்ம 2 பிளேட் அளவு வந்துச்சுங்க. இதை நம்ம 1/2 hour அளவு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருவோம். 1/2 hour ஆகிடுச்சுங்க. நான் வெளியில் எடுத்துட்டேன். அடுப்பில் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 இல்லை 4 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா இந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயை வடி விட்டுட்டு எடுத்துருவோம். அருமையான ஸ்மைலி, பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த போல் நம்ம எல்லா ஸ்மைலியும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான ஸ்மைலி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.